ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அமெரிக்கன் ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு லோன் எடுத்து பேங்க்கில் போகலாம். நம்மக்கிட்ட அமௌண்ட்டு இது வரைக்கும் இருக்குது, பிரச்சனை இல்லை. நம்ம லோன் எடுத்து ஒரு ஒரு கேரேஜ் ஒன்று புது ஸ்டேட்டில் வாங்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு 2 கேரேஜ் வச்சுருக்கோம். பட் ஆனால் அந்த கேரேஜ் வந்து இன்னும் ஒரு இடத்துல இல்லை. நீங்கள் அதை பார்க்கணுன்னா இதுக்கு போட்டு மேப் பாருங்க, 2 இடத்துல இருக்குது. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நமக்கு இதில் தான் இல்லை. இப்போ இங்கே ஒரு கேரேஜ் நம்ம வாங்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எங்கே கேரேஜ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல எங்கேயாவது இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த இடம் நல்லாயிருக்கு, மெயினான இடமா இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஒரு கேரேஜ் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு ஓகேன்னு நினைக்கிறேன். இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்க. சேம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துக்குள்ள ஒரு பாயிண்ட் வச்சிடலாம். கிட்டத்தட்ட 11 மணி நேரம்னு காட்டுது. நம்ம வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கேருந்து குயிக் ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம ட்ரையல் பார்த்தோம், வச்சு பார்த்தோம். அங்கே வந்து நம்ம ஒரு ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம அங்கே நம்ம வந்து ஜம்ப் ஆகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம போய் அங்கே போய் வாங்க முடியும். இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குது. 3ஆவதும் ஒரு இடத்துல வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்து ஈஸியாக அங்கேயும் ஆளுங்க வேலைக்கு போட்டு நம்ம வந்து இது பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம போக வேண்டிய இடம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்படியே ட்ரைலர் ரிவர்ஸ் எடுத்து ஓகே ஸ்டாப். இஎம்கி நம்ம வந்து இப்போ மார்னிங் வந்து ஒரு 6 AM ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ ட்ரெயிலர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு மேப் காட்டுதான்னு பார்க்கலாம். நம்ம காட்டுது, பக்கத்தில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. போயிட்டு சிக்னல் போட்டு தான் இருக்குது. பிரச்சனை போகும், அந்த சிக்னலும் போட்டு தான் இருக்குது. அப்படி ஏறிடலாம். ஓகே, இப்போ நம்ம இப்படி திரும்பணும். அப்படியே திரும்பிடு. ஓ ஓ ஓ ஓ ஓ நம்ம போக வேண்டிய இடம் இருக்குது. லைட் போட்டு தான் இருக்கா? ஆமாம், போட்டு தான் இருக்கு. பிரச்சனை இல்லை. இடம் தேவையில்லாம் மைனஸ் பண்ணணுங்க. எதுக்கு சிக்னல் போடல? அப்பா, சிக்னல் போடல, வச்சு நிறுத்தியிருக்கோம். நேராக போயிட்டு அந்த ட்ரெய்லரை வந்து ஓகே போ.
பாருங்கள் அந்த இருக்குதுங்களா ஹோம் மாதிரி இருக்குதுல்ல, வீடு மாதிரியே தான். ஓகே 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 வந்துட்டோம். பா சிக்னல் பக்கத்தில் இருக்குதுங்க. போ போ. ஓ அதான் பாருங்கள், அவ்வளோதான். இதான் வாங்க போகிறோம். சேம் உள்ளே போகலாம். அந்த கேஷ் மாதிரி பார்த்தீங்களா, நம்ம அங்கே போயிட்டு வண்டியை நிறுத்தணும்னா வாங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுதும். என்டர் கொடுக்கலாம். இது வந்து 1800, 1,08,000 அல்லது 80,000 தெரில. ஓகே ஓகே வாங்கிக்கலாம். இதாங்க கேரேஜ், நியூ கேரேஜ். இந்த இடத்துல நம்ம இப்போ பர்ச்சேஸ் வாங்கிட்டோம். அவ்வளோதான் முடிச்சு. இப்போ வந்து ஒரு மெயில் வந்துடுச்சு. அது என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஏஜென்சின்னு போட்டுக்குது. ஓகே அதை விட்டுருங்க, அது தேவையில்லை நமக்கு. இப்போ நம்ம ஒரு கேரேஜ் வாங்கியாச்சுங்க. இப்போ அந்த கேரேஜ் நம்ம வந்துருச்சா அப்படின்றத நம்ம இந்த மேனேஜரில் பார்த்தீங்களா பிளிங்க் ஆகுது பாருங்கள். அப்போ நமக்கு இப்போது 3 இடத்துலையும் இருக்குது. இந்த ஸ்டேட்லேயும் இருக்குது, இந்த ஸ்டேட்லேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கேரேஜில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அங்கே நான் இருக்கேன். ஏஜென்சி ஒரு ஏஜென்சி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு டிரைவர் எடுக்க முடியுமா பார்க்கலாம். நிறைய டிரைவர்ஸ் இருக்காங்க பாருங்கள், இவங்க எல்லாமே இருக்காங்க. இதில் வந்து ஓரளவுக்கு பெட்டர்னா இவர் தான் பெட்டராக இருக்காப்புல. இவரை கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேரேஜுக்கு தான் நம்ம டிரைவர் தேவைப்படுது. அதனால் அங்கே நம்ம ஓகே பண்ணிக்கலாம். என்ன சொல்லுது, ப்ளீஸ் கண்டினியூவா. ஏன் எதுவும் ஓப்பன் பண்ணலாம் இல்லையா என்ன? ஆமாம் எதுவும் ஓப்பனில் இல்லை போதும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாங்க வேண்டியது ட்ரெய்லர் தான். இது சாரி ட்ரக்கு வாங்கணும்னு நினைக்கிறேங்க. அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் ட்ரக்கே போதும் நமக்கு, பெரிய ட்ரக்கில் வேணாம். இந்த ஊரில் என்ன ட்ரக் இருக்குது பக்கத்தில்? ஓ அந்த ஊர்லேயே ஒரு ட்ரக் இருக்குங்க பாருங்க. இந்த கம்பெனிக்காரன் இருக்கான், அதனால் அவனையே நம்ம எடுத்துக்கலாம். நியூ டீலர். ஏதோ ரேட்டு ஓகே கம்மி தான். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரக் வாங்கியிருக்கோம், இதே வாங்கிக்கலாமா? இது மாதிரி இல்லைல்ல, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதே. பரவாயில்லையா? பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது பார்த்துக்கலாமா? கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். என்ன கலர் நம்மக்கிட்ட இல்லை? இது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது. ரெட்டு ஏற்கனவே வச்சுருக்கோமா? ஓகே நல்லா தான் இருக்குல்ல. ஜஸ்ட் இது போதும் உங்களுக்கு. அதனால் ஒரு இப்போதைக்கு ஒரு வேறு ட்ரக்கு மட்டும் போட்டுக்கலாம். கன்ஃபார்ம் நமக்கு பிடிச்ச கலரே போட்டோம். ஓகே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா?
பர்ச்சேஸ். இப்போ நம்ம இந்த ட்ரெயிலர் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். அதில் இங்கே இருக்குது, இங்கே வர போடுவோம். ஓகே, போட்டாச்சு. இப்போ கிட்டத்தட்ட நம்மகிட்ட 3 கேரேஜ் வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த வண்டியை நம்ம கேரேஜுக்கு எடுத்துகிட்டு போகணுமா? வெயிட், ரிவர்ஸா? ஓகே, நம்ம கேரேஜ் எங்கே இருக்குது அதை பார்க்கணுமே. அப்பா, கேரேஜ் இங்கே இது தூரம் தானேங்க, கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரம் இல்லை, இந்த இருக்குது. ஓகே, நம்ம கேரேஜுக்கு கொண்டு போயிடலாம் வண்டியா. நான் ஆல்ரெடி அங்கே ஒரு வண்டி நிற்கிது, இன்னொரு வண்டி. ஓ ஓ ஓ ஓ ஸ்ட்ரைட்டு தான் போவான். சரி போப்பா. இதுவும் ஓரளவுக்கு நல்ல வண்டி தான், ஓரளவுக்குலாம் இல்லை, ரொம்ப நல்ல வண்டி தான். இது வரைக்கும் நம்ம டிரைவருக்கு கொடுத்ததுலே இதாங்க பெரிய வண்டி. இது வரைக்கும் நார்மல் வண்டி தான் வாங்கி கொடுத்துருந்தோம், அதுதான் ஒரு பெரிய வண்டி வாங்கி கொடுத்துருக்கோம். ஓகே, சிக்னல் போட்டான். ஓகே, போ 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 போ. நம்ம கேரேஜில் கொண்டு போய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு வண்டி நிற்கிதுன்னு நினைக்கிறேன். சூப்பர். சிக்னலா? ஆமாங்க, சிக்னலு தான். இப்போனுங்க ஒருத்தனுங்க அவனா சிக்னல் போட்டு வரானுங்க. நானும் பெருசாக ரெடி பண்ணல, போயிட்டு இதை கொடுத்துட்டு நம்ம அங்கேருந்து போவோம். நம்ம வண்டி வேற மாற்றணும். நல்லா ஒரு வண்டி கொஞ்சம் லைட்டாக வேகமாக தான் போகுது. நம்மளுடைய போகிறக்குள்ளே ரூட் வந்துச்சுங்க, உள்ளே போயிடலாம். அவ்வளோதான், நம்ம வண்டி நிற்கிது. நம்ம வண்டி காணுமே, நம்ம வண்டி பழைய இடத்துக்கு போயிடுச்சாங்க. சூப்பர், அவ்வளோதாங்க, இதான் நம்ம கேரேஜ். சரிங்களா? இப்போ நம்ம கேரேஜில் அந்த வண்டி நிறுத்தியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேராக வெளியே வரலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த வண்டி செலக்ட், நம்ம தான் ட்ரை பண்ணனால நம்ம வண்டி செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணி ஆகணும். எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, நம்ம உள்ளே போகலாம். இப்போ நம்ம வண்டியை சேஞ்ச் பண்ணி ஆகணும்ல. ஃபஸ்ட்டு இது எடுத்துடலாம். நம்ம வண்டி எங்கே நிற்கிதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓ, நம்ம வண்டி இப்போ இங்கே நிற்கிதா? ஆமாம், இதுக்கு இப்போ டிரைவர் சேஞ்ச் பண்ணோம். அப்போனா அந்த ட்ரெய்லருக்கு தான் போகணுமா? ஓகே, இந்த இதை போயிட்டு
வண்டியை சேஞ்ச் பண்ணுறதா டிரைவரை சேஞ்ச் பண்ணுறதா தெரியலங்க. இதுதாங்க கொஞ்சம் கஷ்டமே. இதில் சேஞ்ச் பண்ண முடியாதா? இதில் தான் சேஞ்ச் பண்ணுமா? இல்லை, அதுக்குள்ள தானே போனேன். இங்கே தான் டிரைவர் இல்லை. டேரெக்டாக அது அதுக்குள்ள போகுது. எப்படியோ ஒரு வழி இருந்ததுங்க, நான் பார்த்தேன். அதுதான் எப்படி கரெக்டாக தெரியல. இந்த ட்ரெய்லருக்கு பாருங்க, இந்த வந்துச்சு பாருங்க, காட்டுறேன் பாருங்க. கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு போனோமா, அதுக்கப்புறம் நேராக போயிட்டு நம்ம டிரைவர் எங்கே இருக்கான்னு வண்டி கேட்குற பார்க்குறோம். இங்கே இருக்குது. இங்கே போய் கிளிக் பண்ணிட்டோம். சரி, இப்போ வண்டியை கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவ் இட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கிளிக் பண்ணால் நம்ம வந்து இதுக்கு ஆகிடுவோம் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம அதுக்கு வந்துட்டோம். அதாவது நம்ம பழைய வண்டிக்கே வந்துட்டோம். சிம்பிள். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே நம்ம பழைய வண்டிக்கு இப்போ வந்துட்டோம். பாருங்களேன், காட்டும் பாருங்கள். இப்போ மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டிங்கன்னா நம்ம வண்டி காட்டிடும். பாருங்கள், வந்துச்சா? நம்ம தான் அந்த வண்டிக்கு டிரைவர் ஆகிட்டோம். இப்போ திருப்பி இதுக்குள்ளே போவோமா? இதுக்குள்ளே போயிட்டு நம்ம லாஸ்ட்டாக வாங்கின கேரேஜ் தான், இதை கிளிக் பண்ணுவோம். இப்போ அந்த வண்டி இங்கே வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த வண்டிக்கு ஒரு டிரைவர் போட்டாகணும். இப்போது டிரைவரை ஏஜென்சி அந்த இதுக்கு கிளிக் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கிறவங்களே இவர் தான் கொஞ்சம் இவரும் தான் கொஞ்சம் ரேங்கிங்குள்ள இதில் இருக்காங்க. ஓகே, நம்ம இவரே வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகே, அக்செப்ட். அவ்வளோதான், முடிச்சு. அதுக்கு நம்ம ஒரு ஆளை போட்டாச்சு பாருங்க, போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா ஒருத்தர் நமக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டார். இந்த இருக்கார் பாருங்கள், லாஸ்ட்டாக இருக்கார், அவர் தான். இவர் நமக்கு இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கார். இவர் தான் நம்மகிட்ட ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணவர் தான். அதனால தான் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கார், தெரியுதா? அடுத்த இன்னொருத்தர், இவங்க ஒரு லேடி, இவங்க ஒருத்தர் இருக்கார். இவங்க எல்லாருமே இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இவங்க எல்லாம் இப்போ நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. இது நான். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், பக்காவாக ஒரு இது பண்ணி போட்டுட்டோம். இப்போ இனிமேல் வந்து அவர் ஓட்ட வேண்டியது தான் ஒரு வேலை. இதிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து ரன்னிங்கில். ஆமாம், இவர் வந்து இதில் தான் இருக்கார். பார்த்தீங்களா, அந்த ஓட்டிகிட்டு இருக்கார் பாருங்க, தெரியுதுங்களா? இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வராரு இவர். பரவாயில்ல, நல்ல டிரைவர் தான், பக்கா ஓட்டிகிட்ருக்காரு. இவரும் பிக்கப் பண்ணியிருக்காரு இப்போது. இவர் ஓடி தாங்க இருக்காரு. சூப்பர். இவரும் ஓடி தான் இருக்கிறாரு. ஆனால் இவர் இன்னும் எதுவும் எடுக்கலை. ஓகே, புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அழகாக வந்து நம்ம வந்து ஒரு எல்லா 3 இதுலேயும் வாங்கிட்டோம். நம்ம வண்டிக்கு டிரைவரையும் போட்டோம். அவர் இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு டக்குன்னு பிக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி நம்ம பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து நிறைய இது பண்ணாங்க. இன்னும் நம்ம நிறைய வாங்கலாம், நிறைய ட்ரெய்லர் வாங்க முடியும், இது கேரேஜ் வாங்க முடியும், ட்ரக்கும் நிறையா வாங்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.